Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெவோப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு தான் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி ஃப்ரெஷர்ஸாக டெவோப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DHL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ DHL அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஐ மீன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேள்விப்படலாம் கூட இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன கம்பெனி, ஸோ இவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் இல்லை சர்வீஸ் பேஸ்டா, அப்சல்யூட்லி அவங்க வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி தான். ஸோ இப்போ உங்களோட ப்ராடக்ட்டே இருக்குது, இதை வந்து ஃபாரினில் நீங்கள் வந்து அதை டெலிவரி பண்ணணும். ஸோ அப்படின்னு சொன்னால் அந்த DHL அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஐ மீன் இவங்க வந்து அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் மட்டுமே பண்ணி தராமல் இல்லை, இவங்களே ஏவியேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஐ மீன் இவங்களே ஃப்ளைட்ஸ்லாம் வச்சிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ அதனால் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டயர் 1 கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரோலுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு சேலரிஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான சேலரிஸ், பெஸ்ட்டான ரோலுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஐ மீன் டெவோப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேனல் ரொம்பவே உங்கள் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா DHL ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃபார் டெவோப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DHL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவோப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக எல்லாத்துக்கும் டெவோப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோல்னா என்னன்னு தெரியும். அப்படி தெரியலனா கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃப்ரெஷருக்கான ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரான ஜாப்ஸ் மட்டுமே தான் இதில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டிகிரி முடிச்சதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா we are looking for DevOps engineer with the ability to design and develop, maintain custom applications and service along with the demonstrable experience as a support engineer அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு DevOps engineer இல்லாமல் ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் ரோலையும் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த DevOps கோட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து டெவலப் அண்ட் டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்ப்ரிங் framework and spring boot and react and postgres அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4 ஃப்ரேம்வொர்க்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதை பற்றி ஒரு டெப்த் நாலேஜ் ஆர் பேசிக் நாலேஜ் ஆர் இன்டர்மீடியட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குட் நாலேஜ் ஆஃப் APIs அண்ட் SOAP and REST API and XML and XSD and JSON API சம்திங் இந்த 4 APIஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா குட் நாலேஜ் ஆஃப் அஷூர் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒன் ஆஃப் தி சைடில் வந்து டெவாப்ஸ்குள்ளே வரும். ஸோ அந்த டெவாப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் இருக்குது. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் அசூர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஆஸ்ட்ரக்ஷன் வித் கூபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கியூபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 கண்டெய்னர்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் CI/CD அண்ட் ரிலேட்டட் டூல்ஸ் பிரைமரி ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் மானிட்டரிங் டூல்ஸ் ஸ்ப்ளங்க் அண்ட் டைனாட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சம் டெப்த் நாலேஜ் ஆர் இன்டர்மீடியட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஸோ இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் வித் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரியணும் அண்ட் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கனோட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் கேன் டூ ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆட்டிடியூட் அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனல் ஸ்கில் அண்ட் டீம் பிளேயர் அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் தி அந்த டீமை வந்து வழி நடத்துகிற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பெஸ்ட் ரோலாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆர் சம்திங் ஒரு டாஸ்க் வந்து தனியாக அசைன் பண்ணாலும் நீங்கள் வந்து இண்டிபெண்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் ஃபாஸ்ட் பேஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கஸ்டமர் சென்ட்ரிக் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ வில் டேக் எண்ட் டு எண்ட் கேர் அவர் சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் டிசைன் அண்ட் டெவலப்பிங் ஆப்ரேட்டிங் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் வந்து எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ வில் பார்ட்டிசிபேட் இன் டெஸ்டிங் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம்ஸ் யூசிங் மாடர்ன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டெஸ்டிங் ஆட்டோமேஷன் ஃபீல்டுலேயும் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூல் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெய்லி ஆப்ரேஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் மானிட்டரிங் அண்ட் கெப்பாசிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக 3 பாயிண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ வில் பார்ட்டிசிபேட் இன் ரெக்ரூட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் சொல்யூஷன் டிசைன். You will maintain production, also pre-production environments. So will be document work using requirement standards and methods and tools. I mean அந்த டூல்ஸை வச்சு உங்களோட என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாபோட ஸ்கில்ஸ் என்ன பார்த்தோம், ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், ஸோ அதுக்கப்புறம் ரோல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு முதல் கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை இன்டர்வியூ வந்து ஆன்லைனில் இருந்தாலும் பெஸ்ட்டு தான். ஆன்லைனில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஆன்லைனில் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லொகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இதில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவோப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு உங்களுக்கு வந்து இப்படி ஸ்டார்ட் ஆர் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆர் பர்சனல் இன்ஃபோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ரெஸ்யூம்னா ரெஸ்யூம் இல்லாமல் மேனுவலாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் வித் ரெஸ்யூம்னா ஃப்ரம் கம்ப்யூட்டர்னா, ஐ மீன் உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் ரெஸ்யூம் இருக்குது, அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்து ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் அதுவே ஆல்ரெடி ரெஸ்யூமில் இருக்கிறத ஃபெச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பருமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு ரெக்கார்டான ஃபீல்டு தான். அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு தடவை ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் பி கான்டாக்டட் ஃபார் ரிகார்டிங் சூட்டபிள் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து எஸ்என் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து சேவ் அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் கொடுத்துக்கிறேன். பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெவோப்ஸ் இன்ஜினியருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் DHL அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 LPA இருந்து 24 LPA வரைக்கும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் இந்த DHL உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த 5 LPA-லேருந்து 7 LPA வரைக்கும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 13 LPA அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி 1,08,000 சம்திங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.